அண்மை செய்தி தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளை பயன்படுத்தியதாக தாவேகாவிற்கு எதிராக விசாரணை நடத்திய கோரிய வழக்கில் தாவேகாவிற்கு எதிரான வழக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. திமுக, அதிமுக, தாவேக மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாவேகாவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க தற்பொழுது உத்தரவை பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பணப்பட்டுவாடா செய்ததாக திமுக, அதிமுகவிற்கு எதிராகவும் வழக்கறிஞர் வாசுகி தொடர்ந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு வாக்களிக்கும்படி பெற்றோரை நிர்பந்திக்க வேண்டும் என குழந்தைகளுக்கு வேண்டுகோள் விடுத்தது, அதேபோல் பணப்பட்டுவாடா நடந்துள்ளது ஆகியவை குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி இந்திய தேர்தல் ஆணையம் தாவேகா, திமுக, அதிமுக ஆகியவற்றுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாசுகி என்பவர் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக திமுக, அதிமுகவுக்கு எதிராகவும் பெற்றோரை தங்கள் கட்சிக்கு வாக்களிக்கும்படி சிறுவர்களிடம் செல்வாக்கு செலுத்தியதாக தாவேகா கட்சியினருக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டிருக்கிறார். இது தொடர்பாக திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராக சுதந்திரமான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜியா சுவாமிநாதன் மற்றும் நீதி லட்சுமணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தாவேகா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் எஸ் முரளிதர் ஆஜராகி வெறும் செய்தியின் அடிப்படையில் மட்டுமே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் தொடர்பான வழக்குகள் தான் தாக்கல் செய்ய முடியுமே தவிர தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் தேர்தல் நடத்தை விதிமுறை தொடர்பாக தேர்தல் வழக்கு மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும் என்று வாதங்களை வைத்தார். திமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ ஆஜராகி குழந்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்தியதாக தங்களுக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை என்றும் ஊழல் நடவடிக்கையை பொறுத்தவரை வெற்றி பெற்ற வேட்பாளரை எதிர்மனதாக சேர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ராஜகோபாலும் இதே வாதங்களை தான் முன்வைத்திருந்தார். தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபாலன் இந்த மனுவிற்கு பதிலளிக்க தங்களுக்கு கூடுதலாக அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவிற்கு பதிலளிக்கும்படி திமுக, அதிமுக, தாவேகா, தேர்தல் ஆணையம் ஆகியோருக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.